ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகி எப்படி கிண்டலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, நம்ம மெஸ்ஸில் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் 2 பாக்கெட் மேகி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்துக்காங்க. ஆனியன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வரும் குவான்டிட்டி. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்காங்க. தக்காளியில் எங்கள் தக்காளி பாதி தக்காளி அழுவி போச்சுங்க, அதனால் அதை தூக்கி தூர போட்டோம். அப்புறமா 2 முட்டை எடுத்துக்காங்க. சரிங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் வதக்குத அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆனியனை எடுத்து நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்காங்க. தென் ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்காங்க. ப்ளஸ் அதுக்கு கூட நம்ம ஒரு 3 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. அழுகுனது போக மீதி இருக்க தக்காளியும் எடுத்து வதக்கிக்கிடலாங்க. நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. தென் கறி மசாலா பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 மிளகாய் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது போக இந்த மேகியோட பாக்கெட்லேயும் கொஞ்சம் காரம் இருக்குங்க. ஓகேங்க, இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அதை நம்ம அந்த பாத்திரத்தில் அப்படியே கொஞ்சம் சைடாக்கிட்டு கொஞ்சமாக நம்ம சைடில் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம 2 பேர் அப்படிங்கிறதுனால 2 முட்டையை அடித்து ஊற்றிட்டு கீழே பிடிச்சிட விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அதுக்கப்புறமா அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க வரும். ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மசாலா கூட அப்படியே இந்த முட்டையும் சேர்த்து வரைவிடலாங்க. 2 மேகி போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாங்க. அதுக்கப்புறமா மேகி எடுத்துக்கிடலாம். மேகி பாக்கெட்டுக்கு உள்ளேயே இது இருக்குங்க. ஓகேங்க, நம்ம மேகியை சின்ன சின்னதாக அந்த மாதிரி நம்ம நொறுக்கி போடக்கூடாது. ஒரு மேகி 2 பீஸாக மட்டும் நம்ம எடுத்து போடணுங்க. தென் நம்மளுக்கு அந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொடி, இந்த இதில் இருக்கக்கூடிய க்ரீமு எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகி எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. அப்போதான் அதில் கீழே இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே உரைப்பு எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு மேகிக்குள்ளே இறங்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிருக்குங்க. அப்புறமா ஆளுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க.